நிக்கிதான்ற லேடி வந்து கார்ல விட்டு இறங்கியிருக்காங்க. இறங்கி வந்து சாவி கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி எனக்கு காணாம போச்சுங்கன்னு ஒரு 2-3 இடத்துல சொல்லியிருக்காங்க. பேட்டி கொடுத்துருக்காங்க. பேட்டி கொடுத்துட்டு என்ன, இவர்கிட்ட எந்த விசாரணையும் இல்லாம ஆக்ஷன் எடுக்கிறாங்க, என்ன அர்த்தம்? அப்ப இவன் தேடி இருப்பான், வாட்ச்மேனா இருக்க அவன் தேடி இருப்பான். அப்ப கார்ல வரவங்க திருட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் இருக்குது. நீங்க சொன்ன கொஞ்சம் நிக்கிதான்றவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா இல்ல கொடுத்துட்டு ஊருக்கு காணாம போயிட்டாங்களா? அங்க ஆள் அட்ரஸே காணுமா, அவங்க எங்க போயிருக்காங்க? நேத்து என்ன காணொலி போட்டிருக்காங்கன்னா, இவங்க வந்து அந்த காரை வந்து பார்க்கிங் பண்ற இடத்துக்கு எனக்கு 500 ரூபாய் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அஜித் மாதிரி சண்டை போட்டுதாவும் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணதாவும் பேசியிருக்காங்க. அப்போ அது அப்படி டார்ச்சர் பண்றவங்ககிட்ட யாரா போய் 500 சாவி கொடுத்துட்டு போய் பார்க் பண்ணு சொல்லுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. சொல்லுவாங்க கார் சாவி கூட நானே போய் பார்க் பண்ணிக்கிறேன் அப்படித்தானே சொல்லணும். ஆனா இங்க என்னவா இருக்கு, அந்த லேடி பேசுறதுக்கும் இங்க வந்து ரிப்போர்ட்டுக்கு இதுலயே தெரியலையா இது ஒரு மோசடி. போலீஸ் தரப்புல இருந்து அவங்க தேடி இருக்காங்க. இது என்ன நடந்து ஏது நடந்துன்னு விசாரிக்கும் போது அவங்க வந்து இன்னைக்கு தலைமறைவா இருக்காங்க.